கேள்வி. முதல்ல நடராஜர் ஆடுறாரா இல்ல சும்மா காலை தூக்குன மாதிரியான பாவனையோட நிக்கிறாரான்னு. ஒருவேளை ஆடி இருந்தாருன்னா அதுக்கான சாட்சியும் வேணும், ஆடலைன்னா அதுக்கான சாட்சியும் வேணும். நாரதவர்கிட்ட அவரோட அந்த சர்ச்சையை வச்சுக்கலாம் அப்படின்னு முன்ப சொல்லி இருந்தேன். வந்து ஆடினாலதான் குண்டல நழுவி கீழே விழுந்தது. இல்ல ஆடினாருங்கிறது இறந்த காலம், ஆடிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்றது கேள்வி. நிகழ்காலத்துல ஆடுறாரா? ஆடிக்கொண்டாரே வேடிக்கை காணன்னு சொன்ன மாதிரி இன்றும் ஆடிக்கொண்டுதான் இருக்கார். அவர் ஆடவில்லை என்றால் அகிலம் அசையாது. உடையவன் ஆடுனாத்தான் நிழல் ஆடும். கண்ணாடியில் போய் நிற்கிறோம், கண்ணாடிக்கு முன்னால நம்ம உடம்பு தெரியுது. நம்ம உடம்பு அசையணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் அசையணும். ஆக இந்த உலகத்தினுடைய பூமத்திய ரேகை எங்க இருக்கு அப்படின்னா நடராஜனுடைய கால் கட்டை விரலிலே இருப்பதாக ஆன்மீகமும் அறிவியலும் ஏற்றுக்கொண்ட உண்மை. நடராஜர் நடனம் மறுத்துட்டாங்கம்மா. நான் பேசிட்டேன், ஒருத்தர் மறுக்கிறாரு. யாரு? அதெல்லாம் இல்ல. நடராஜருடைய விக்கிரகத்திலே இருக்கு அவர் ஆடுறாருன்றதுக்கு சான்று. அது ஆடுறாரு. பூமத்திய ரேகையில பெருவரல் இருக்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஒரு ஆளு. சாமி இருக்குன்னு ஒரு கூட்டம், சாமியே இல்லைன்னு ஒரு கூட்டம், நான் தாண்டா அந்த தெய்வமே சொல்லிட்டு ஒரு கூட்டம். பல கூட்டம் வந்தது. கடவுள் எல்லாத்தையும் தான் வாழ வைக்கிறான். பல கூட்டத்துக்கு மத்தியில் தானே நம்ம கூட்டம் வேலை செய்யணும். அதனால இந்த விஷயம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். சுவாமி இருக்கின்றதுக்கு பல காரணம் உண்டு. ஏன்னா நடராஜர் நடனம் புரியும் பொழுது டமருகம் வாசிக்கப்படும். அவருடைய கால் வலது கால் ஒன்று இடது கால் தூக்கப்படும். தூக்கப்பட்ட பாதத்திற்கு குஞ்சித பாதம் அப்படின்னு பெயர். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவருடைய இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய அந்த கச்சை, அந்த பாம்பு, அவருடைய ஜடா முடி இருக்குல்லையா, அந்த நடராஜருடைய விக்கிரக திருமேனியில அதெல்லாம் அப்படியே பரந்த வண்ணமாக இருக்கும். ஆமா, ஒருத்தர் சுழன்று ஆடும் பொழுதுதான் இதெல்லாம் பறக்கும். சும்மா நின்றாங்கன்னா பறக்காது. காலை தூக்கி வச்சு பாவனை பண்ணலாமே தவிர இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த புலித்தோல் ஆடை, தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த ஜடா முடி, இதெல்லாம் பறக்கணும் அப்படின்னா ஒருவர் சுழன்று ஆடணும். ஆடாம பறக்குமா? அதுதான் ஆடினாலும் கால் மாறி தலை மாறி ஆட வேண்டும், பாடினாலும் திருப்புகளுக்கு திருப்புகள் பாட வேண்டும், சூடினாலும் வெள்ளற்கிளம்பு சூட வேண்டும், மணந்தாலும் 90 மத்தின் என்ற கிளவிய மணக்க வேண்டும், அடித்தாலும் பெரியோரை பல்லுதர் அடிக்கணும். அதனாலதான் திருப்புகளை என்று எப்படி பாடுகிறார் அருணகிரியார். பாடுங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என ஓதும். பத்து தலை தத்தை கனதோடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்தி புதை புக்கு புடி என முது கூகை